நம்ம சிவகாசி பகுதியில் மட்டுக்கும் பட்டாசு புதிய கடைகள் நிறைய வந்திருக்கு. நிறைய கடைகளில் இப்போ வேலை பார்க்குறவங்க பட்டாசு கடையை நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு தொழில் தன்னுடைய பெற்றோர்கள் செய்திருப்பார்கள். இன்றைக்கு அந்த கடைகளை படித்த பட்டதாரி இளைஞர்கள் கடை வச்சுருக்காங்க. அந்த நம்முடைய தங்களுடைய வீட்டு பிள்ளை ஒரு பட்டாசு கடை வச்சுருக்கு. அதில் அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த குடும்பமே பட்டாசு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கு. தாய் தகப்பன் அண்ணன் தங்கை அக்கா எல்லாம் பட்டாசு விற்பனையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் கவனமாக தொழில் செய்யணும். ரெண்டாவது, அதிகாரிகள் விற்பனையாளர்களை கடை வைத்திருப்பவர்களை பட்டதாரிகள் தான் இன்றைக்கு சிவகாசி விருதுநகர் மாவட்டங்களில் அதிகமாக வைத்திருக்கிறார்கள். பட்டாசு கடைகளை திறந்திருப்பவர்கள் அவர்களை வளர்கின்ற நேரத்திலேயே அவர்களை நசுக்கி விடக்கூடாது. அவர்களுக்கு தொந்தரவு படுத்தாமல் ஒரு 40 நாள் 30 நாள் தான் வியாபாரம் இருக்குது. ஒரு 30-35 நாள் இந்த வியாபாரத்தை ஒழுங்காக பண்ணணும். எல்லாம் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு வீட்டு அடமானம் வச்சு லோனு வாங்கியெல்லாம் கடன் வச்சவங்கள இடத்த வாங்கி பட்டாசு கடையை கட்டி இல்லை வாடகைக்கு எடுத்து கொரோனா வாடகைக்கு எடுத்து தொழில் பண்ணிட்டு இருக்கிற வியாபாரிகளை பார்க்குறோம். அவங்கள தொந்தரவுப்படுத்துகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அவங்க பயமும் பதட்டமும் தான் பல பிரச்சனைகளுக்கு இந்த சிவகாசி பகுதியிலே பட்டாசு தொழிலுக்கு விபத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதையெல்லாம் தவிர்க்கின்ற விதமாக நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும். ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை போன்ற துறைகளுக்கு உத்தரவிட வேண்டும். தீயணைப்பு துறைகளுக்கெல்லாம் உத்தரவிட வேண்டும். அவர்கள் ஆய்வு என்ற போர்வையில் பட்டாசு உற்பத்தியாளர்களை எப்படி விரட்டிக்கிட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ பட்டாசு விற்பனையாளர்களையும் விரட்டுறாங்க. அதனால் தொழில் பாதிக்கப்படுவதை விட தொழிலாளர்களும் அந்த தொழில் செய்வர்களும் மனதளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அதை தடுத்து அதை நிறுத்தி அவர்களும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற விதத்தில் குட்டி ஜப்பான் என்று பெயரெடுத்திருக்கின்ற சிவகாசியினுடைய மாணவர்கள் இளைஞர்கள் பட்டாசு உரிமையாளர்கள் பட்டாசு விற்பனையாளர்கள் அத்தனை பேரும் ஜப்பான் போன்று சிவகாசி ஆக்க வேண்டும் என்று சொன்னால் ஜப்பான் போன்று சிவகாசி தொழில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை சுயமாக நிம்மதியாக தொழில் செய்ய அரசு அனுமதிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்.